ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம். இது மனிதா மனிதா. இன்றைக்கு மனிதா மனிதால நம்மோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் அவர்களை அழைத்திருக்கிறேன். பாலச்சந்திரன் சார் வேறு வேலையாக பயணத்தில் இருக்கிறதுனால இன்று இந்திரகுமார் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் சார். சப்ஸ்டியூட் வழக்கம் போல என்னைய கூப்பிட்டதற்கு மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. நீங்க வருவதற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா காலை நேரத்துல நிகழ்ச்சிக்குள்ள வர்றது எவ்வளவு தூரம் இன்றைய இளைஞர்களுக்கு சேர்ந்து வருதுங்கிறது தெரியல. காலையில அதிகாலையில இருக்கிற பழக்கம் யாருக்கு நிறைய பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நன்றி வரைக்கும் நல்லா போச்சு சார். அது ஏன் அதுக்கப்புறம் அப்படியே போறீங்க? இப்ப அதே மாதிரிதான் இன்னொரு விஷயத்தையும் நான் இப்ப முதல் விஷயமாக அதான் பேசணும்னு நினைச்சேன். நேற்று சிகாகோல முதலமைச்சருடைய பேச்சு, அதுல இருந்து எனக்கும் பாடங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதை பத்தியே முதல்ல பேசலாம் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு ஆண்டும் வாங்க வீட்டுக்கு இங்க வாங்க அப்படின்னு நான் இதுவரைக்கும் அமெரிக்கால இருக்கிற என்னுடைய மகளை பார்த்து நான் சொன்னதே இல்லைன்னா அவங்க எப்ப டைம் இருக்கோ அப்ப வருவாங்க அப்படின்னு அந்த ஸ்பேஸ் அவங்க கிட்டே கொடுத்துடுறேன். ஆனா இவரு தமிழ்நாட்டுக்கு அப்பாவா இருக்கிறவரு ஒவ்வொரு வருஷமும் வாங்க, இந்தந்த இடங்களுக்கு எல்லாம் போங்க, குழந்தைகளுக்கு பண்பாட்டை அறிமுகப்படுத்துங்கள், முடிந்த உதவிகளை தமிழ்நாட்டுக்காக செய்துட்டும் போங்க அப்படின்னு ஒரு கால் கொடுத்திருக்கிறாரு, ஒரு அறைகூவல் கொடுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க அத? ரொம்ப அழகா இருந்தது சார். அவருடைய உரையே ரொம்ப அழகான ஒரு உரையாக இருந்தது. அதுல நிறைய அவரு பேச பேச பல விஷயங்களை அது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சிந்திக்க வைக்குது சார். நிறைய புதிய ஒரு சிந்தனைகளை தூண்டுவதா அந்த பேச்சு இருக்கு. என்னது ஒரு அரசியல் பேச்சுக்கு இவ்வளவு பெரிய இது அணிந்துரை தேவையா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். நிச்சயமா எனக்கு பர்சனலா அது எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்ற இடத்துல இருந்தா நான் அதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் சார். அவர் அந்த முதல்ல எந்த விதமான வசதியும் இல்லாத ஒரு காலத்திலேயே கூட, ஊரை தாண்டின உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாத ஒரு காலத்திலேயே கூட யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு பாடி இருக்கிறாரு அப்படின்னு அந்த இன்டர்பிரட் பண்ணி சொன்ன விஷயம் ரொம்ப யோசிக்க வைக்குது சார். ஆமா, அன்னைக்கு என்ன டிராவல் இது இருந்திருக்கும். எல்லா ஊரும் என் ஊர்னா நீ எத்தனை ஊரை பார்த்துட்ட, எல்லா ஊரும் ஓ ஊர்னு சொல்ற, எத்தனை மனிதர்களை பார்த்துட்ட, எல்லா மனிதர்களும் என்னுடைய உறவினர்னு சொல்ற அப்படின்னு யோசிக்க வைக்குது. என்னப்பா நடந்துச்சு உனக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல தோணுது. ஆனா அதை இன்னும் ரொம்ப பேக் ட்ராக் பண்ணி யோசிச்சு பார்த்தோம்னா, இந்தியாவில ஃபர்ஸ்ட் செட்டில்டு ரேஸ் இந்த டிராவிடியன் ரேஸ் அப்படின்னு வரக்கூடிய ஆய்வுகளை பார்க்கும் பொழுது தொன்மமாகவே நமக்கு இந்த புலம்பெயர்தல் அப்படின்றது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத, மனிதன் தொடங்கிய காலத்திலிருந்து, ஹோமோ ஹாபிலிஸ் காலத்திலிருந்து, அதற்கு முன்பும் கூட நம்ம குரங்குகளாக இருந்த காலத்திலிருந்தே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே வேலை டிராவல், சுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த தொன்மத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது யாவரும் கேளீர் அப்படின்றது வருதா அப்படின்னு பல விஷயங்களை யோசிக்க வைக்கிறது. ரொம்ப ஆழமா இருந்தது அது. அதை தொடர்ந்து அவர் அந்த தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறைகூவல் அப்படின்றது இன்றைக்கு தமிழ்நாடு தந்த சமூக நீதி பாதையில அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில நீங்கள் எல்லோரும் பயன்பெற்று இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வரணும், அங்க இருப்பவர்களுக்கு வழிகாட்டணும், எங்களுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய சக பிள்ளைகளை நீங்கள் கைதூக்கி விடணும் அப்படின்னு அந்த அழைப்பு ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன் சார். அவர் இன்னொன்னையும் குறிப்பிட்டு இருந்தாரு, பல பேர் ஏமாற்றப்படுகிறார்கள் வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சமீபத்துல கூட சில செய்திகள் பார்த்தோம் சார். சில பல லட்சங்கள் வரைக்கும் மோசடிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது, அந்த நாட்டு கூட்டுப்புற இந்த நாட்டு கூட்டுப்புறன்னு. இப்ப இவர் சொல்லும் போதுதான் இவங்களை வச்சே நம்ம அங்க கனெக்ட் பண்ண முடியுமே அப்படின்னு தோணுது. கடைசியா இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை தொடங்கின போது கூட அங்க இஸ்ரேல்ல ஒரு கட்டடம் தாக்கப்பட்டது. அந்த தாக்கப்பட்ட கட்டடத்துக்கு உள்ள இருந்த தமிழர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, அங்க இருந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக அங்க யாராவது ஒருத்தரை தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அவங்க மூலமா கனெக்ட் பண்ணி ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க்கிங் மூலமா மட்டும்தான் அந்த உடல்களையே அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. அப்ப அந்த தொடர்புகளை நம்ம இன்னும் கூட சிறப்பா பயன்படுத்திக்கிற முடியும். இந்திய துணைக்கண்டமே அதை சிறப்பா பயன்படுத்திக்க யோசிச்சிருக்கணும்.
ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் அதை யோசிச்சிருக்கிறாரு, வாங்க அப்படின்னு அழைக்கிறதா இருக்கட்டும், இவர் அங்க போய் பேசுறதா இருக்கட்டும். இந்த ரிலேஷன்ஷிப் பில்டப்பாக பல ஏமாற்று வேலைகள் தவிர்க்கப்படுவதற்கான சாத்தியங்களை உருவாக்குவதற்கான எல்லா விஷயத்தையும் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான எல்லா மாநிலத்துக்குமே அது தேவை நினைக்கிறேன் சார். சொல்ல போனா கனடால எல்லாம் பஞ்சாபியர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட இந்திய இப்போ அயலக தமிழர் அணி அப்படின்னு ஒன்று இங்க இருந்து உருவாக்கி இருக்காங்கல்ல, அதை ஃபாலோ பண்றதுக்காக உருவாக்கி இருக்காங்கல்ல, அதனுடைய பிரான்ச் அங்கங்கேயே கூட உருவாக்கலாம். எஸ் உண்மைதான் சார். அந்த அயலக அணியவே ரொம்ப ப்ராப்பரா இவங்க மோல்டு பண்ணாங்க அப்படின்னா அது இன்னும் அந்த பார்ட்டிக்கும் அது பெரிய அவுட்ரீச் ப்ரோக்ராமா மாறும். தமிழர்களுக்கும் பன்னாட்டு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான தளமாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒவ்வொரு செயல்பாடை முன்னெடுக்கிறாங்க. அயலக அணி இந்த செயல்பாட்டை முன்னெடுத்தால் அது இன்னும் பலருக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஷார்ப்பான ஒரு பேச்சா இருந்தது சார். ரொம்ப ஷார்ப்பான பேச்சு, அது ரொம்ப பாசம் மிகுந்த அன்பு நிறைந்த ஒரு பேச்சாகவும் அது இருந்தது. நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமானது, அது பார்ட்டிக்கான ப்ரொபோசலாகவும் இருக்கலாம், ஸ்டேட்டுக்கான ப்ரொபோசலாகவும் இருக்கலாம். பார்ட்டி கிளை இருக்கும், கட்சியினுடைய கிளை இருக்கும் அயல் நாடுகள்ல. கட்சி அல்லாதவர்களுக்கு, இப்போ திமுக உறுப்பினராக சேராத நபர்களுக்கு தமிழ்நாட்டுக்கான உதவிகளை செய்வதற்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும்ல. அவங்க வேற ஏதாவது கட்சியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருந்ததுன்னா விளையாட வருவாங்க, ஒரு ஃபோரம் இருந்ததுன்னா பேச வருவாங்க, ஒரு இன்னொரு அமைப்பு இருந்ததுன்னா அதுல செயல்பட வருவாங்க. அதற்கான ஒரு கிளை அமைப்புகளை அயலக தமிழ்நாடு தொடர்பாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கும் அபிஷியல் தூதரக உறவுகளுக்கும் தொடர்பே கிடையாது. அது அங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி அதை பதிவு செய்து தொடங்கலாம், அல்லது அது அங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய விதிகளை சார்ந்து அதை செய்ய முடியும். சப்ஸ்டியூட்னு சொன்னீங்களே, நீங்க சப்ஸ்டியூட் இல்ல, நீங்களும் முன்னணி ஆட்டக்காரர் தான் அப்படின்னு சந்திரசேகரன், முன்னணி ஆட்டக்காரர் தான் நீங்க உங்களையும் சொல்ற சந்திரசேகரன் சொல்றாரு. ஏற்கனவே மாற்று ஆட்டக்காரர் அல்லன்னு டென்சிங் ஏற்கனவே சொன்னாரு, எங்கள் அணியில் ஒருவரே நீங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜன் மாரிமுத்து, இந்திரகுமார் தேரடி பேச்செல்லாம் அதிரடி அப்படின்னு சொல்றாரு. தேரடி அதிரடி நல்லா இருக்கு. அதிரடி பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது, அங்க போய் பேசும்போது, அல்லது மாணவர்கள் தொடர்பான பிரச்சனையை பத்தி பேசும்போது, ஒரு தந்தையாக நான் இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் கவலைப்படாம இருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்போ அங்க போய் அமெரிக்கா போயும் தாய் உள்ளத்தோடு பேசி இருக்கிறாருன்னு சாம் அலெக்ஸ் சொல்றாரு. அவர் பேசியதை பத்தியும் பேசணும். பட் அண்ணன் சிகாகோல இருக்காரு, தம்பி டல்லஸ்ல இருக்காருன்னு கந்தரூபன் சொல்லியிருக்காரு. ஆமா, தம்பியும் 3 நாள் பயணமாக போயிருக்காரு. அதை பத்தியும் இதற்கு அடுத்தாப்புல அதை பேசணும்னு வச்சிருக்கிறோம், அப்போ பேசுகிறோம். இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல்வேறு வெளிநாடுகள்ல போய் சாப்ட்வேர் தொடர்பாக பணியாற்றுவதற்கு 2 காரணிகளை அந்த பேச்சின் ஊடாக குறிப்பிடுறாரு. ஒன்று, இங்க எளிய குடும்பங்களிலிருந்து வருகின்றவர்கள் கல்வி கற்று இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகளுக்கு போவதற்கு உரிய சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிய சமூக நீதி. இன்னொன்னு, மாடர்ன் சயின்டிபிக் அவுட்லுக்ல ஐடி தொடர்பாக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொடர்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திமுக ஆட்சிகள், கலைஞர் ஆட்சியில ஒரு அடித்தளங்களை அமைத்து கொடுத்ததை சொல்றாரு. ஸோ மாடர்ன் அவுட்லுக்கு அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், இந்த ரெண்டும் கம்பைண்டா ஒரு வேலை நடந்தால் அது அதனுடைய பலன்கள் என்னங்கிறதுக்கு நீங்க தான் சாட்சி அப்படின்னு அங்க வெளியில இருக்கக்கூடியவர்களை சொல்றாரு. அதுவும் டால் கிளைம்ஸா இல்லாம நிகழ்வுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸாக இருக்கு. அதுவும் ரொம்ப அந்த பேச்சுல சுட்டி காட்டி இருந்தது, ரொம்ப நன்றாக இருந்தது. அந்த உறவுகளோட அவர்களுடைய அந்த சந்தோஷம் இருக்குல்ல சார், அந்த உணர்வு, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார் பாக்குறதுக்கு. இது ரொம்ப இப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்னு. இப்ப பொதுவா பிரதமர் போகும்போது ஹவுடி மோடி, ஹவுடி ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மாஸ் ரேலி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்தியன் எம்பசியோட சப்போர்ட்ல இருந்து
இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே அதற்கு இருக்கும். அதை செய்யறது வந்து அவ்வளவு கடினம் இல்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் போகும்போது அந்த ஏர்போர்ட்ல கிடைத்த அந்த அந்த பார்த்த அந்த வரவேற்பு வந்து ஐயையோ அவ்வளவு பிரமிப்பா இருந்தது சார். இவ்வளவு மகிழ்ச்சியாக நெப்போலியன் திமுக ஒரு காலத்துல இருந்தார், அதுக்கப்புறம் பாஜகவிற்கு போனார், திமுக விமர்சித்தார், அதற்கு பிறகு ஒதுங்கி இப்ப அவர் வந்து அவருடைய பிசினஸ் அவருடைய ஃபேமிலி அப்படின்னு செட்டில் ஆயிட்டாரு. அவர் வந்திருந்தாரு. அப்படி வந்து பல பேர் வந்து உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியா ஒரு இணைப்பா வந்து அந்த வரவேற்பே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொன்னது. அதுக்கப்புறம் அடுத்த மாகாணத்துக்கு அவர் போகும்போதும் கூட அந்த தொடர்ச்சியை பார்க்க முடியுது சார். எல்லா இடங்கள்லயுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ் சங்கங்களை வந்து இன்னமும் கூட சிறப்பாக பயன்படுத்தலாம், ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய ஆதரவை பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அந்த தமிழ் சங்கங்களை அங்கீகரித்து அங்க வந்து இன்னமும் கூட சிறப்பானது. ஒரு அரசு தனித்துறை ஒன்றை உருவாக்கி இதை செய்யணும் அப்படின்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் கூட, கட்சி செய்யும் போது அது ரொம்ப சுருங்கிடும் அப்படின்னாலும் கூட, அரசு அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதை ஒரு ஃபெடரேஷனா மாத்தி அதற்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அம்பாசிடர் மாதிரி ஒருத்தரை போட்டு அதுல வந்து சில வேலைகளை முன்னெடுக்கலாம். அது இன்னும் சிறப்பானதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப பேசிக்கா இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க சொன்ன ஒரு விஷயம், வளர்ச்சி அப்படின்றதையும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை அப்படின்றதையும் வந்து மாடர்ன் அப்படின்றதையும் வந்து கம்பைண்டா கொண்டு போறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. தமிழ்நாட்டுல வந்து திமுக நீண்ட காலமாகவே அந்த மரபுல வந்து ஒரு முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். 90s and 2000 ஸ்டார்டிங்ல வந்து குளோபலைசேஷன் பூம் ஆகும்போது கலைஞர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதெல்லாம் வந்து புரட்சியை நடத்திடும், இந்த குளோபலைசேஷனால மக்கள் எல்லோருக்கும் வந்து எல்லாம் கிடைத்து விடும் எல்லாம் நான் நம்பல. ஆனால் இதற்குள்ள என் வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விடுபட்டு போயிடக்கூடாது. அவங்க இதுக்குள்ள சாவிகளோட உள்ள நுழையணும். இந்த பூட்டுகளை திறப்பதற்கான சாவிகளை அவர்களிடம் கொடுத்து இந்த இதுக்குள்ள அவங்க டிராவல் பண்ணணும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நாம் வளர வேண்டிய ஒரு இது. அதனால வந்து நாம் வந்து ஒரு புரட்சியை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளில் இருந்தாலும் கூட வருகின்ற இந்த வளர்ச்சிக்குள் நாம் எப்படி பங்கேற்றுக் கொள்வது, அனைவருக்கும் இதை எப்படி பகிர்ந்தளிப்பது அப்படின்ற இடத்திலிருந்து நான் இதை யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் அதை சொல்லியிருந்தாரு. பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே அது வந்து சாத்தியப்பட்டு பல கிராமங்களை வந்து ஒட்டுமொத்தமாகவே மாற்றி இருக்கிறது. பல பேருக்கு ஆஸ்பிரேஷன்ஸை மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு இவர் வந்ததுக்கு பிறகு, ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கிற இதே காலகட்டத்துல வெளிநாட்டுக்கு தமிழ் பிள்ளைகளை வந்து ஃபுல் ஸ்டைஃபண்டோட படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க சார். எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து வெளிநாட்டுல ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு பள்ளி மாணவர் போனாலும் கூட அது அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அது ஒரு ரோல் மாடல். அப்படி வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு ரோல் மாடல்ஸை கிரியேட் பண்றதுக்கான வேலைகளை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறது. அப்புறம் சுற்றுலா கூட்டு போறது, சுற்றுலாலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஆனா அதையெல்லாம் வந்து இந்த சுற்றுலா போனவங்களுக்கு தான் தெரியும், அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அதெல்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் அங்க இங்க எல்லாம் வந்து அதிக விலை அதிக கட்டணத்தோட சுற்றுலா கூட்டு போறவங்களாக இருந்தா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. நீங்க அரசுல இருந்து கூட்டு போனா அந்த சுற்றுலாக்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லை. ஏன்னா இப்ப இவரு வெளிநாடுகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களை மகேஷ் கூட்டு போனது தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல நிறைய வேலைகள் பள்ளி கல்வித்துறைக்குள்ள நடந்திருக்குது. ஆனாலும் ஏதோ எங்கோ நடந்த ஏதோ ஒரு நிகழ்வுக்காக மகேஷ் பொய்யாமொழி அல்லது அந்த துறை சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் இல்லாதது போல காட்டக்கூடிய ஒரு முயற்சியும் இருக்குல்ல. அது நடந்ததுன்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொன்னா மீடியா வந்து கோடி மீடியாவாயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை தானே நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா சார், கோடி மீடியான்றாங்க, நம்மளா திமுகவினுடைய லேப்டாக்ஸ் அப்படின்றாங்க. இருக்கிறத நம்ம எதையுமே வந்து மறைச்சிட்டு பேசல, எல்லா விஷயங்களையும் ஓப்பன் ஃபோரம்ல இருக்கு. ஆனா நடந்த சில விஷயங்களுக்கான கிரெடிட்டை கொடுக்காம ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு வந்து அமைச்சரை இழுத்து ஆட்சியவே வந்து ஐடியாலஜி மாறிடுச்சுன்னு பேசுறது வந்து அது வந்து ஒரு வெண்டேட்டாவா நான் பாக்குறேன் சார். அஜெண்டா கூட இல்ல, அது ஒரு வெண்டேட்டா. அந்த வெண்டேட்டாவில வந்து தமிழர்களுக்கே எதிரான உணர்வு கூட இருக்கிறது. அதை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் கடந்து போயிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். தமிழ்நாடு அரசு
பல முற்போக்கான விஷயங்களை வந்து இந்த ஆட்சி காலத்துல மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது சார். 10 ஆண்டுகளாக நாம் அனுபவித்த இந்த துயரத்தில் இருந்து 5 நாள்ல ஒரு 2 ஆண்டுகள்ல மீண்டணும், அல்லது நீ ஒட்டுமொத்தமா மாத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடியாத சவாலை ஒரு கட்சிக்கு, ஒரு ஆட்சிக்கு திணித்து அதிலே அவர்களை தடுமாற விட்டு வேடிக்கை பார்ப்பது அப்படின்றது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு செயல். 10 ஆண்டுகள் நாம் அனுபவித்த துயரத்துல வந்து பல விஷயங்கள் இன்று ரொம்ப மோசமாக தலைகீழாக மாறி இருக்கிறது. இந்துத்துவா அப்படின்றது இப்ப ஒண்ணும் இல்லை சார். முந்தியெல்லாம் வந்து இந்த ஒரு 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 ஃபங்க்ஷன், யாரோ ஒரு கடவுளுக்கு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு இடத்துல அது இருக்கும் சார். இன்னைக்கு வந்து ஒரு ஊர்ல 10 இடங்கள்ல அது மாறுது. அந்த இடங்களுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க, அந்த பஜனைகள்ல ஈடுபடுறாங்க, அதை பாடுறாங்க. அப்ப அதுக்கான பேரலல் மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டியது மூவ்மெண்ட்ஸுடைய வேலை. தேர்தல் அரசியல் கட்சி அதை செய்யாதுன்றதுதான் வந்து நீண்ட காலமா பெரியார் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களே. அப்ப அது மூவ்மெண்ட்ஸுடைய வேலை. அந்த மூவ்மெண்ட்ஸுடைய வேலையை வந்து இந்த பார்ட்டி மேல திணிச்சு இதற்கான பலியாகவும் அவர்களை ஆக்குவது அப்படின்றது வந்து நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய அதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம். அதுதான் இதையெல்லாம் நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டு அவங்களுக்கு கொம்பு சீவி விட்டு அவங்க கீழே வந்து வேலை செய்யும் போது பாரு 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 உங்க உணர்வுகளுக்கு எல்லாம் எதிராக இந்த கட்சி செயல்படுது பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பலியாக்குவதற்காக ஒரு முயற்சியாகவும் நடக்கலாம். அது தற்செயலாக சிலருடைய ஆர்வ கோளாறுல இயல்பாகவும் நடக்கலாம். சிலர் வந்து திட்டமிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெண்டேட்டா பழிவாங்கும் உணர்வோடு வன்மம் தீர்க்கும் ஒரு உணர்வோட செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக செய்யறாங்க. அவங்க இயல்பாக செய்யறது சில சமயங்கள்ல பழிவாங்கும் விதமாக மாறி போய் விடுகிறது அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். பட் எல்லாமே சேர்ந்துதான் நம்ம பாக்குறோம், எல்லாமே சேர்ந்துதான் நடக்குது. அது தனித்தனியாக நடக்குதா இல்ல எல்லாவற்றையும் 4 பக்கமும் கிளப்பி விட்டு ஒருங்கிணைப்போர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதுதான் தெரியல. அப்படிலாம் உள்ள விஷயங்கள்ல அதற்கு பேரலலா எதிராக தற்காத்துக் கொள்வதற்கும் திருப்பி அடிப்பதற்கும் தான் அதுவும் தப்பான வன்முறையான சொல் இல்ல. அவங்க கேம்பெயினை தற்காத்துக் கொள்வதற்கும் திரும்ப கேம்பெயின் பண்ணுவதற்கும் போதிய வலிமையோடு எதிர்த்தரப்பு இருக்குதா அப்படிங்கறதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. அப்புறம் இந்த அஜெண்டா வந்து யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணணும் இல்ல சார், ஒரு ஐடியா கூட இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுல வந்து கடந்த 50 வருஷமா அரசியல்ன்றது திமுக வெறுப்பு, திமுக ஆதரவு, இந்த 2 தான். இந்த 2க்கு இடையில் தான் தமிழ்நாட்டு அரசியல் நடந்திருக்கிறது. அதை ஏற்றுக்கிறவங்க ஏத்துக்கலாம், மறுக்கிறவங்க மறுக்கலாம். ஆனா நிதர்சனம் இதுதான். அப்ப அந்த திமுக வெறுப்பு அப்படின்ற ஒரு ஒன்லைன் டிரைவ் பண்ற ஆட்கள் தான் இது எல்லாமே அப்படின்னு பாக்குறேன் சார். அதுல வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பத்தி அவங்க யோசிக்காம செய்யறாங்களா அப்படின்னா பல நேரங்களில் அதை பற்றி யோசிக்காமல் இந்த வெறுப்பின் மூலமாக தமிழர்கள் மீதே அது பெரிய சுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது கடந்த காலத்துல. இப்போதும் கூட அந்த வேலை வந்து முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாருடைய நோக்கம் வேற வேறையா இருக்கலாம், இவங்க எல்லாருடைய டிரைவிங் ஃபோர்ஸ் வேற வேறையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு காமன் லைனா பார்த்தோம் அப்படின்னா இது கான்ஸ்பிரசியே இல்லை. ஜென்ரலான ஒரு சைக்காலஜிஸ்ட கேட்டா கூட இந்த காமன் டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இவங்க எல்லாருக்கும் பின்னாடி காமனா தான் இருக்கு அப்படின்றத வந்து மறுக்க முடியலன்னு நினைக்கிறேன் சார். அதை வந்து நம்மளும் அதை பார்க்க தவறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இவங்க வந்து இப்ப திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதான் பாஜக முடிஞ்சு சார், சும்மா பாஜகன்னு ஜும்லா காட்டாதீங்க சார் அப்படின்றாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா இந்த இந்துத்துவ பாசிஸ்டுகளை வந்து நம்ம மத்தியில நார்மலைஸ் பண்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் பண்ணி வச்சிருக்கிற வேலை என்ன, இந்தியாவையே சிதைக்கின்ற ஒரு வெண்டேட்டாவை 100 வருஷமா செஞ்சு 10 வருஷமா ஆட்சி அதிகாரத்துல இருந்து அதை செஞ்சு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி பேசுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்துலயும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துலயும் சரி, அதனுடைய டைரக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் இன்சார்ஜஸ் அத்தனை பேரும் RSS காரர்களாக இட்டு நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் அத்தனை பேரும் RSS பின்புலம் கொண்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஓப்பனாவே அரசு அதிகாரிகள் RSS இருக்கலாம்ன்ற வெண்டேட்டாவை மாத்தி இருக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்ல RSS அடிப்படைவாத சித்தாந்தம் அப்படின்றது அரசினுடைய சித்தாந்தமாகவே மாற்றி எழுதப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கான்ஸ்டிடியூஷன் என்பது ஓரம் தள்ளப்பட்டு எழுதப்படாத நாக்பூரின் விதிகள் தான் இந்தியாவை வழிநடத்தும் என்று ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதை ரொம்ப சர்வசாதாரணமா என்ன 10 வருஷமா பிஜேபி வந்துருச்சுன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுற, சும்மா ஏமாத்த பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க.
எனக்கு என்னவோ இவங்க எல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்திருந்தா சும்மா பிரிட்டிஷ்னு பூச்சாண்டி காட்டாதீங்க மிஸ்டர் காந்தி, பிரிட்டிஷ் ரொம்ப வருஷம் ஆச்சு, நீங்க ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு தோணுது சார். ஏன்னா அப்படிதான் பயமா இருக்கு. 100 வருஷம் 150 வருஷம் போராடி இருக்கான் பிரிட்டிஷுக்கு எதிராக. அந்த 150 வருஷம் போராட்டத்துல இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. 10 வருஷம் இந்த இதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. ஏதோ இவன் இன்னொரு கட்சி தாவேக்கா மாதிரி இன்னொரு கட்சியா பிஜேபி வருது போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப அபத்தமாக இருக்கிறது. இதை பேசுபவர்களுக்கு தெரியாதா அப்படின்னா அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பார்வையாளர்களை முட்டாளாக நினைத்து இதை மீண்டும் மீண்டும் நார்மலைஸ் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தாரு, இப்ப அவரால் பேச முடியல. அவருக்கு பதிலாக இன்னும் பல பேர் கிளப்பிவிடப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கிளம்பி இருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம், காமன் டிரைவிங் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலைசிங் பிஜேபி, நார்மலைசிங் மோடி, நார்மலைசிங் அண்ணாமலை, நார்மலைசிங் ஏடிஎம்கேஸ் பாஸ்ட் டென்யூர் அப்படின்றதுதான் கடைசியாக நிக்குது சார். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான ஏரியா உங்களுக்குள்ள பிளவுகள் ஏற்படுவதற்கு அனுமதிக்காதீர்கள், ஒரு தாய் மக்களாக வாழுங்கள், உங்கள் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதோட முதலமைச்சர் பேச்சை நிறுத்திக்கலாம், அந்த ஏரியாவையும் கொஞ்சம் தொட்டுட்டு போயிடலாம். இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்குள்ள பிளவுகளை அனுமதிக்காதீர்கள், ஒரு தாய் மக்களாக வாழுங்கள் அப்படிங்கிறத தாண்டி வேற எந்த அரசியலுமே பேசல அவரு. இது தமிழ் சங்கங்களுக்கு உள்ள அல்லது அயலக தமிழர்கள் மத்தியில சில வேலைகள் கடந்த காலத்துல நடப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதிலே உள்ளுக்குள்ள அரசியல் ரீதியாக இவர்களை பிளவுபடுத்தி விடலாம்ன்ற ஒரு டிரைவிங் வேற நடந்தது. சாதி ரீதியாக இதை எப்படியாவது கூர்திட்டு விடலாம் அப்படின்ற வேலைகளும் நடைபெற்றது. இன்னும் பல விஷயங்களையும் மனதில் வைத்துதான் அந்த வரிகள் ரொம்ப மென்மையாக தடவி கொடுப்பது போல, அன்பாக ஒரு தாய் பால் ஊட்டுவது போல அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நளினமாக அதை சொல்லி இருக்கிறாருன்னு தோணுது. அதே போல அவங்க நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதை அவங்க எப்படினாலும் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், பட் ரிசீவ்டு வெல் அப்படின்றது இன்னும் ரொம்ப முக்கியமான செய்தியா பாக்குறேன். இப்ப பேசியதனுடைய தொடர்ச்சியாக you both are exactly correct. I am country head of one of the companies in Dubai. I am finding very difficult to recruit suitable persons, even I advertise in Hindu அப்படின்னு இளங்கோ மணி சொல்றாரு. இந்த மாதிரி ஏரியாக்களை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய இடமாக தெரியுது. அதுக்கு பிறகு இரண்டாவதாக டல்லஸ் போயிருக்காரு தம்பி. அமெரிக்கால ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. இவர் டெக்சாஸ் மாநிலத்துல டல்லஸுக்கு போயிருக்கிறாரு. 3 நாள் பயணமாகத்தான் போயிருக்கிறாரு. அவர் ஓய்வெடுக்க போகல அல்லது வேற யாரையோ சந்திக்க போகல. உடனே இந்த ஆட்கள் எல்லாரும் புதிய வதந்திகளோடு பொருளிகளோடு கிளம்பிடுவாங்க. அதை சொல்லலைன்னா கோடி மீடியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டு. மொத்தம் 3 நாள் யூனிவர்சிட்டிக்கு மேல நான் பார்த்தேன் சார். 3 நாள் பிளான்ல எப்படி 4 யூனிவர்சிட்டி போவாருன்றதே முதல்ல ஷாக்கு. சொல்ல போனா அமெரிக்கால ஒவ்வொரு மாகாணத்துக்கு மாகாண டைம் 9 டைம் ஜோன் இருக்கக்கூடிய இடத்துல இவர் இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே அந்த டிராவல்லே பாதி போயிடும். அது போக அவர் அங்க போய் பேசணும், மாணவர்களோட இன்டராக்ட் பண்ணணும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், பிரஸ் மீட் கொடுக்கணும். இவ்வளவும் இருக்கும்போது சுத்தி பார்க்கறதுக்கு சும்மா வெளியே போய் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சுதந்திர சிலையில ஒரு போட்டோ எடுப்போம்னு கூட போறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு ஷெட்யூல்ல தான் போயிருக்கிறாரு. ஆனா இந்த 3 நாள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். நிறைய வதந்திகள் கிளப்பி விடப்படும். முடிஞ்சா ராகுல் காந்தி பேசுறது இம்மீடியட்டா அந்த லைவ் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரு நண்பர் திரும்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்திரகுமாருக்கு வரவேற்பு. ஓனரையும் வர சொல்லுங்க. உபைது தான் நினைக்கிறேன். ஓனரையும் வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தது. கமெண்ட் எடுத்து போடல உபைது, கண்டென்ட் மட்டும் ஞாபகம் இருக்கு, அதை வச்சு சொல்லிடுறேன். அவரு 2 நாட்களாக ஓனர் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அமெரிக்கால முதலமைச்சரோட இருக்கக்கூடிய
அந்த எம்ஓயு சைன் பண்ணதுல ட்ரில்லியன்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் இல்ல அப்படின்னு ஏதோ தமிழ்நாடு அரசு வந்து பொய் சொல்வதாக ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருந்தாங்க. அந்த வதந்தி தான், பொய்யான தகவல் தான், உண்மை இல்ல. அந்த ஜிம் அடேஜ்ங்கிற ஒரு ட்ரில்லியன் நிறுவனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு, இன்னும் அது அப்டேட் ஆகல அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு தலைவர் பேர்னா நம்ம ஓனர் வந்து பதில் போட்டிருந்தாரு, சரிபார்த்து தகவல்களை சரிபார்த்து போட்டிருந்தாரு. உடனே வந்து அவ்வளவு பெரிய கம்பெனி என்ன உங்க ஊர்ல உள்ள சின்ன கம்பெனியா, அந்த கம்பெனி அப்டேட் பண்ணாதா உடனே அப்படின்னு இங்க கதை கட்டினாங்க. இன்னைக்கு காலையில அவர் வந்து அந்த அப்டேட்டட் வெர்ஷன் ஃபுல்லாவே போட்டார். அங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர். அதனால இங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவரை நம்மால தொல்லை பண்ண முடியாது, அவருக்கான பணிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிரவும் அரிசி விஷயமாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ரேஷன் அரிசி தொடர்பாக சொன்ன செய்திக்கும் அவர் வந்து உண்மை நிலைமை போட்டிருக்கிறாரு. அதாவது மாநில அரசு எந்த நிதியுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி, எல்லாமே ஒன்றிய அரசினுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு இல்ல, பல்சஸ்ல தோரம்பருப்பு, பாம் ஆயில் எல்லாம் மாநில அரசு தான் முழுக்க கொடுக்குது அப்படின்னு, முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைக்கு எவ்வளவு கொடுக்குது, முன்னுரிமை குடும்ப அட்டைக்கு எவ்வளவு கொடுக்குது, அந்தியோதயா அன்ன போஜனா கீழே மட்டும்தான் வந்து ஒன்றிய அரசால வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பொய்களை பரப்பாதீர்கள் அப்படின்னு உண்மை நிலவரத்தை எடுத்து போட்டிருக்கிறாரு. இப்படியே அவரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறது வெளியிலயும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க வேலை செய்யறாங்க, நம்ம பேசுறோம், அப்படியே புரிஞ்சுக்கிறட்டும் மக்கள். ஆமா ஆமா, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா கஷ்டமாயிருது. அதனால அவர் கொஞ்ச நாள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான வேலையும் கூட சார், அவருமே பல அவதூறுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், பல நெருக்கடிகளை சந்தித்துட்டு இருக்கிறார். அந்த சூழலுக்கு மத்தியில அந்த டீமை வழி நடத்தி கொண்டு போறது, ஃபேக்ட் செக் யூனிட்டை வந்து ரொம்ப ப்ராப்பரா கைட் பண்றது, அதை வந்து ரொம்ப நல்ல வகையில நான் வந்து டீ கடையில வதந்திகளை பாக்குறேன் சார். அந்த வதந்திகளுக்கு நான் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்ல இருந்து தான் பதில் சொல்லிட்டு வந்தேன். போன வாரம் வந்து F4 ரேஸுக்கு வந்து லைசன்ஸ் வாங்காம நடத்திட்டாங்கன்னு ஒருத்தர் பேசுறாரு. லைசன்ஸ் வாங்காம எப்படிங்க அந்த எஃப்ன்ற ஃபார்முலான்ற ஒரு பிராண்டினுடைய ஒரு இதை நம்ம பயன்படுத்த முடியும், அதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை தான் எடுத்து காட்டிட்டு இருந்தேன் சார். அதனால டீ கடை வரைக்கும் ஃபேக்ட் செக் யூனிட் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வேலை செய்கிறது இல்ல, அவங்க செய்யிட்டு இருக்கிற வேலைய இந்த மாதிரி நம்ம உரையாடல்களுக்கு நடுவுலையும் பேச வேண்டியது அவசியமாகுது. ஆமா ஆமா, அதை ஹைலைட் பண்ண வேண்டியதும் அவசியமாகுது. இல்லன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டை வச்சு மறுபடியும் இவர் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருவாங்க, சொல்லி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, இதுல அரசியல் பாரத் ஜோடோ யாத்திரை வந்து அரசியலில் அன்பை புகுத்தியது அப்படின்னு ராகுல் பேசியிருக்காரு. அவர் பேசிய சிறிய பகுதியில அந்த ஒரு வரி மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது. அரசியல்ல அன்பை புகுத்தியது அப்படின்னு. அரசியல்ல போர் போர் போர்னு தானே இங்க நம்ம வந்தவர்கள் வராதவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அவர் வந்து அரசியல்ல அன்பு அப்படின்னு சொல்றாரு. அது ஆக்சிமோரான் மாதிரி நம்ம கான்டெக்ட்ல, நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற கான்டெக்ட்ல அது ஒரு ஆக்சிமோரான் மாதிரி தெரியுது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக தெரியுது அன்பும் அரசியலும். ஆனா அரசியல்ல அன்புன்னு ஒரு புதிய தியரியை கொண்டு போறாரா, இல்ல இழந்த தியரியை மீட்கிறாரா? இதுதான் சார் தமிழ் இந்தியா முழுவதும் இந்த இந்தியான்ற ஒற்றுமை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து மகாத்மா காந்தி. அவர் இந்தியாவுக்கு வழங்கியது, அப்போதான் இந்திய அரசியல்ன்ற ஒன்றே உருவாகிறது. அதற்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டுல தனித்தனியா போராட்டம் நடந்துச்சு. வேலூர் பக்கம் ஒரு போராட்டம் நடந்துச்சு, அங்க டெல்லி பக்கத்து ஒரு போராட்டம், பெங்கால் பக்கத்து ஒரு போராட்டம்னு இப்படி உதிரியா அங்கங்க போராடிக்கிட்டு இருந்த எல்லாரையும் இவர் ஒரு ட்ரெயின் டிராவல், ஒரே ஒரு ட்ரெயின் டிராவல் ஆல் இந்தியா டூர் அடிச்சாரு. அதற்கு பிறகு இந்தியா முழுமைக்கும் எப்படி போராட்டத்தை முன்னெடுப்பதுன்னு அன்பு என்கின்ற ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து அந்த போராட்டத்தை வடிவமைத்து எடுத்து வந்தார்கள். தமிழ்நாட்டுல பெரியார் எடுத்துக்கலாம். பெரியார் வந்து அவர் பேச்சு வந்து கரடு முரடா இருக்கலாம், தாறுமாறா இருக்கலாம், ஆனா அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து கட்டையை கொண்டு சாத்தாவன அப்படின்னு எங்க யாரையுமே சொல்லவே இல்லை. எல்லா நேரங்களிலும் அதே அன்பு வழியில் தான் அவரும் போராட்டத்தை முன்னெடுத்தார். அதை இன்னும் நவீனப்படுத்தி பேரறிஞர் அண்ணா வந்து
மொழியும் கரடு முரடா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, மொழியும் அன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. நாம் பயின்ற அரசியல் இதுதான். இதை மாற்றியது அப்படின்றது வந்து யாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நாக்பூர் குரூப்போ எல்லா வேலைகளையும் பார்த்தார்கள். மக்கள் மத்திய பிளவுகளை உருவாக்குவது, மக்களை வந்து ஒரு எனிமி வித்தின் ஒரு ஹிட்லருடைய கான்செப்டை வந்து இங்க மாத்துறது, இந்தியன் ஐசிடி ஹிட்லர் வெர்ஷனை மாத்துறது. அங்க யூதர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க வந்து நான் இந்தியன்ஸ் ஐடென்டிஃபை பண்றேன்ற பேர்ல சிஏஏ என்ஆர்சின்னு வெறுப்பை பரப்பியது, இந்தியர்களுக்கு உள்ளேயே வந்து பிளவுகளை உருவாக்கி ஒருவரை ஒருவர் வெறுக்க வைப்பதன் மூலமாக அந்த வெறுப்பினூடான ஒற்றுமை, அன்பினூடான ஒற்றுமையை ஒரு கட்சியும் இந்த பக்கம் அதற்கு மாற்றுனா அப்ப வெறுப்பினூடான ஒற்றுமை தான் இந்த பக்கம் சாத்தியம், இவர்கள் வேற பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது தீவிரப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்துல அந்த அவருடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இப்ப இல்ல, என்றைக்குமே அந்த குடும்பத்துக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, பல்வேறு காரணங்களுக்காக. அது இந்திரா காந்தி தொடங்கி அந்த குடும்பத்துல எந்த பெருந்தலைவருக்கும் வந்து ஒரு இயற்கையான மரணம் என்பது இனி கிடையாதுன்ற அளவுக்கு த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவருடைய பாதுகாப்பை நீக்கியது அரசு. பாதுகாப்பு நீக்கினா என்ன, எனக்கு மக்கள் மத்தியில இருக்கிறது தான் பாதுகாப்பு அப்படின்றத சும்மா வாயில பேசாம அவர் உண்மையிலேயே தெரு தெருவா மக்களோட கூட்டம் கூட்டமா நடந்து போய் அந்த மக்களை கட்டி தழுவி ஆற தழுவி முத்தம் கொஞ்சி அவர்களோட அன்பான வார்த்தைகள் பேசி குழந்தைகளை கையோடு அழைத்து சென்று அவரு அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் நினைக்கிறேன் சார். இந்தியாவை வந்து குறுக்கும் நெடுக்குமாக அவர் கடந்தது அப்படின்றது வந்து ஊடகங்களில் வேண்டுமானால் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை அவர் கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய சூடுகளை அவர்களால் மறைக்கவே முடியாது. எனக்கு தெரிந்து நிறைய டீம் வந்து ராகுல் காந்தி போன அந்த பாதையை ஃபாலோ பண்ணி போய் எப்படி இருக்குது அந்த ஏரியா, அந்த மக்கள்கிட்ட அவர் என்ன பேசிட்டு போனாரு அப்படின்றதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். கிருத்திகாதரன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் 4 லேடிஸ் வந்து கார் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அதை ஆவணப்படுத்திட்டு வராங்க. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது இன்னும் ரொம்ப எப்பா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத வந்து உணர்த்துவதாக இருக்கிறது. அந்த பாரத் ஜோடோ யாத்திரை வந்து இப்போ இந்த தேர்தல்ல செலுத்திய தாக்கம் அப்படின்றது வந்து இப்போ வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீண்ட கால நோக்கில் ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய, ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்த காலத்தில் அவரிடம் ஒரு அவசரம் இருந்தது. ஆனா இப்போ வந்து அவரிடம் வந்து இந்த அரசியலுக்கு தேவையான பொறுமை இருக்கிறது. இந்த 50 வயசுன்றதுதான் வந்து அரசியல்ல ஸ்டார்டிங் ஏஜ். அதனால நம்ம வந்து இன்னும் காலம் இருக்கிறது, நம்ம இன்னும் நீண்ட போராட்டத்திற்கு தயாராக இருக்க வேண்டும்ன்றத அவரும் புரிந்து கொண்டு அவரை கூட இருக்கிறவர்களை புரிய வைக்கிறதுன்றது அது அதை விட பெரிய கஷ்டம். அந்த கட்சியில ஒருத்தரை கவுக்குறதுக்கு இன்னொருத்தரை ரெடி பண்றது அப்படின்றது அது சர்வசாதாரணமா அன்றாட நடந்துகிட்டு இருக்கிற வேலை. அதை தாண்டி அவருடைய பொசிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மல்லிகார்ஜுன கார்கேவை வந்து தலைவராக இருத்தி வழிநடத்துபவராக இவர் சாரதியாக முன்னே உட்கார்ந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைக்கட்டுகள்ல இருந்து சின்ன சின்ன காளான்கள் வரைக்கும் அவ்வளவு பேரையும் சமாளிச்சு இன்னைக்கு அந்த பார்ட்டி ஆர்கனைஸ்டா இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கட்சியில இருந்து தான் உடஞ்சு வெளியே போய் நம்ம பாக்குறோம். ஆனா இப்போ வந்து ஹரியானால வந்து பிஜேபியிலிருந்து உடைத்து கொண்டு மற்ற கட்சிகளுக்கு படையெடுக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அன்பின் பாதைக்கு இந்தியா திரும்பும். நீங்க இப்ப சொன்னது செய்தியும் ஒரு முக்கியமான செய்தி. தேவிலாலுடைய பேரன் அவர் வந்து பிஜேபியில இருந்து வெளியில போறாரு, டிக்கெட் கொடுக்கலன்னு வெளியில போறாரு, ரைட், ஓகே. ஆனா தேவிலால் அவர் வந்து ஒரு சமூக நீதி போராளி, ஒரு விவசாயிகளுடைய பிரதிநிதி, பெரிய லீடர், ஜாட் இனத்தினுடைய பெரிய தலைவர், டெப்டி பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு இருந்தவர். டெப்டி பிரைம் மினிஸ்டராகவே வந்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது மறந்து போச்சு. அவருடைய பேரன். ஆனா ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த அரசியலை அப்படியே தன் பக்கம் தனதாக்கி கொண்டு சுவீகரித்து கொண்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை கை கழுவி விடுவார்கள் அப்படிங்கிறதுக்கான அவங்க பேட்டர்ன் இருக்குல்ல, பிஜேபியினுடைய விரிவாக்க நடைமுறை. அது டிப்பிக்கலா தேவிலால் பேரன் விஷயத்திலையும் நடந்திருக்கு. தேவிலால் ஃபேமிலிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அதுல இருந்து ஒரு செக்ஷனை கூட்டு வந்து தன்னோட வச்சுட்டு அந்த ஒரு டேர்ம் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள தூக்கி தூர போட்டுறது. இது எல்லா குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடமாக இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு வந்து பைட்ட போடுறாங்க,
பிடிச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வச்சு இந்த குடும்பத்துக்குள்ள சிதைப்பதற்கான முயற்சிகளை பாக்குறாங்க. அரசியல் ஆதாயங்களை தங்கள் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல போட்டு தூக்குன தூண்டில தூக்கி தூர போட்டுறாங்க, பயன்படுத்திய ஆளை வெளியில தூக்கி போட்டுறாங்க. இதுதான் நடக்குது. இதனுடைய இன்னொரு வெர்ஷன் ஒரு செய்தியாக அதையும் பேசணும்னு நினைச்சேன். நேரம் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அதை சுருக்கமா கூட போயிடலாம். சரத்பவார் கட்சியில மீண்டும் இணைவதற்கு அஜித் பவார் முயற்சி அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. தவறை உணர்ந்து கொண்டேன். குடும்பத்தை சிதைப்பவர்களை, குடும்பத்தில் பிளவு உருவாக்குபவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று நான் உணர்ந்து கொண்டேன் இப்ப சொல்றார். அங்க அவரை ஏன் கொண்டு வந்தீங்கன்னு பிஜேபி அடிச்சு துரத்துற மாதிரி பேசினதுக்கு பிறகு இப்போ இந்த பக்கத்துல திரும்பவும் இங்க இடம் கொடுங்கன்னு கேக்குறாரு. சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அஜித் பவாருக்கு முதல்ல ஒரு கான்ஸ்பிரசி என்ன அப்படின்னா, சரத்பவாருக்கு நல்லா தெரியும் அஜித் பவார் வில் ரிட்டர்ன் பேக் அப்படின்றது நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் அவர் அலோவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சில கான்ஸ்பிரசியா சில விஷயங்கள் பேசப்பட்டது ஆதாரம் இல்லாமல். ஆனா திரும்பி வருகிறார் அப்படின்னா இன்னும் கவனமாக அஜித் பவாரை கையாள வேண்டிய பொறுப்பு சரத்பவாருக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் சார். அது மக்கள் மத்தியில சரியா போய் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்றதும் கூட ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பட் அவர் இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் மீது இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே டிராப் ஆகி இருக்கிறது. அவர் மடியில் இருக்கக்கூடிய பாரத்தை பூரா இறக்கி விட்டார். இனி வழியில் பயம் இல்லாமல் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறாரா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். எல்லாவற்றையும் மாத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏதாவது ஒரு ஆயுதத்தை கையில வச்சிருப்பாங்கதான் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. இங்க வந்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கணும். இல்ல, அதை சூதானமா பார்க்க வேண்டிய ஒரு வேலை சரத்பவாருக்கு தான் இருக்கிறது. அவருடைய வயதின் காரணமாக அவர் தப்பித்துக் கொள்ளவே முடியாது இந்த வேலையிலிருந்து. வர்ற நபர் உண்மையிலேயே அவராதான் வர்றாரா, இல்ல அவர் பைட்டா வர்றாரா, இல்ல அவரை வேண்டுமென்றே வெளியே போக வைக்க செய்துவிட்டு வேறு ஒன்றை திட்டமிட காத்திருக்கிறார்களா, இல்ல திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்றத கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகாராஷ்டிரா, அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் அப்படின்றது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறது. களத்துல ஹிந்து மிசஸ் முஸ்லீம் அப்படின்ற ஃபைட்டை ஏற்கனவே கிரியேட் பண்றதுக்கு கலவரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக இந்த சிச்சுவேஷனை நம்ம சரியா பயன்படுத்தல அப்படின்னா அது முதலுக்கே மோசமாக வந்துடும் நினைக்கிறேன். அந்த தேர்தல் இந்த ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீரோட சேர்த்து ஹரியானாவோட சேர்த்து அங்கேயும் நடத்தி இருக்கலாம். ஆனா அது தனியாக நிக்குது. மகாராஷ்டிரா மட்டும் தனியாக நிக்குது. ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அதுக்காகத்தான் தேர்தல் அனௌன்ஸ் ஆகலையா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் நீங்க பதில் சொல்லும் நொடியில உடனடியாக பல்வெறியுது. அது ஒண்ணு. அப்புறம் ரொம்ப கேஷுவலா காஷ்மீருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த ஃபருக் அப்துல்லா பேசியிருக்கிறாரு. ஆனா அது காஷ்மீருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் எல்லா இடங்களுக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவும் முடியுது. இந்துக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி இந்துக்கள் வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். காஷ்மீர்னு பார்க்கும்போது காஷ்மீர்ல இந்துக்கள் மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய வாக்குகளை பெற முயற்சி செய்கிறார்கள்னு அவர் பேசுறாரு. அதை எளிதாக அப்படியே எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்துக்களை அச்சுறுத்தி பாஜக வாக்குகள் வாங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் தியரி. ஆனா அதை மக்கள் புரிந்து கொள்றதுக்கு தயங்குறாங்க, அல்லது அது அப்படி இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்தை எப்படி விளக்குவது அப்படிங்கிறது தான் முக்கியமான இடமாக இருக்குது. பெரும்பான்மை மக்களை எப்படி அச்சுறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிறுபான்மை மக்களால் உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது, நீங்க மைனாரிட்டியா போவீங்கன்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பயத்தை உருவாக்குகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறுபான்மையினர் தலையிடுகிறார்கள், தொல்லை கொடுக்கிறார்கள்னு பொய்களை சொல்றாங்க. அதுல நீங்க பயந்து போய் தற்காத்துக் கொள்வதற்காக கன்சாலிடேட் ஆகணும்னு நினைக்க வச்சு மொத்தமாக வாக்குகளை அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள்னு ஒரு தியரி இருக்கு. அது ரொம்ப அதனுடைய பேஸ் அச்சம்.
சிறுபான்மை மக்களை காட்டி பெரும்பான்மை வந்து அச்சுறுத்துகிறார்கள் அப்படின்றது, அந்த அச்ச உணர்வுன்றது பேஸ். ஆனா அது ரொம்ப வீக்கான பேஸ்ன்னு தான் நினைக்கிறேன் சார். அதுக்கு மேல இவங்க கட்டமைக்கிறது வெறி. அந்த வெறின்ற அந்த இன்வெர்டட் பிரமிடை நோக்கி தான் வந்து எல்லாரையும் புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு குரூப்பே வந்து நம்மள சுத்தி அச்சம் அடித்தளமாக நிலை பெற்று விட்டால் அதுக்கப்புறம் அங்கிருந்து வெறி, கோபம் அது எல்லாம் தான் கட்டமைக்கணும். அதைத்தான் செய்வாங்க. ஆமா, அதே போல அந்த அச்சம் வந்து ரொம்ப குறைந்த, அதாவது பெரும்பான்மைக்குள்ள ரொம்ப கணிசமான நபர்கள்ட்ட அந்த அச்சத்தை விதைத்துட்டா போதும் சார். அதுக்கப்புறம் அவர்கள் வெறியர்களாக மாறுவாங்க. வெறியர்களா மாறும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து இது ஒரு மாதிரி போகுது, நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும், நம்ம இதுக்கு எதிரா போனோம்னா நம்மள அடையாளம் கண்டுருவாங்க, நம்ம வேற கட்சி பக்கம் சார்பு நிலை எடுத்தோம்னா இவங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம இவங்களுக்கு சாதகமாவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு கன்சாலிடேட்டிங் மைண்ட் செட்டை வந்து சுத்தி ஃப்ரேம் ஒர்க்கா மாத்திடுறாங்க சார். இது அடுத்த நிலை ஆதரவாளர்களையும் அடுத்த நிலை வெறியர்களையும் வந்து உருவாக்குது. இப்படிதான் அந்த இன்வெர்டட் பிரமிட் இருக்கு சார். அந்த பேஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த கம்மியான பேஸை தான் வந்து நம்ம இப்ப கூட சிலர் சொல்றாங்க, இப்படி ஒரு சாமியாரை கைது பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் நிறைய பேர் அதே மாதிரி கைது பண்ண வேண்டியது வரும் அப்படின்றத இருக்கு. இந்த மாதிரியான சாமியார்கள் தான் அந்த ரொம்ப சின்ன பேஸ். இது பெரும்பான்மை இல்ல, இந்த பயத்தை உருவாக்குறது பெரும்பான்மை இல்ல, இது சிறுபான்மை தான். ஆனா இந்த சிறுபான்மையை சுற்றி உருவாகக்கூடிய அந்த ஆதரவு வளையம் அப்படின்றது இன்னும் பெரிய ஆபத்தை உருவாக்கும். அவர்கள் பலியாடுகள், இவர்கள் வந்து பலி செய்பவர்கள், சுற்றி இருப்பவர்கள் வந்து பலிகடாக்கள். அந்த பலிகடாக்கள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சின்ன சின்ன ஆட்களை வந்து உடனடியாக தூக்குறது அப்படின்றத தவிர, கைது செய்யறது அப்படின்றத தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் விஜய் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்குது. அது ஏதோ விஜய்க்கு பயந்து அனுமதி கொடுத்தார்கள். முதல்ல பயந்து அனுமதி கொடுக்கவில்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் பயந்து அனுமதி கொடுத்தார்கள்னு சொல்லுவாங்க. கூட்டணிக்குள்ள குழப்பம் அப்படின்னு இல்ல, கூட்டணியில இருந்து கட்சிகள் வெளியேறுகின்றன சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இல்ல குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியேற மாட்டாங்க, ஆனால் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பமும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதிக சீட்டு கேட்பாங்க, அதிக சீட் கேட்கும் போது குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் ஒண்ணும் வரலன்னா இல்ல அது நீர் பூத்த நெருப்பாக இருக்கு, உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்ல மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கும். அதனால விஜய் பத்தி ஒரு நாள் தள்ளி வச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, இந்துக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தி அது பேசிட்டோம். தமிழ்நாட்டுல இந்து விரோத சக்திகளுடைய ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியில அராஜகம் நடக்குது, இந்துக்கள் பண்டிகைகளை கூட கொண்டாட முடியவில்லை அப்படின்னு பாஜக தலைவர் இல்ல ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவர், தலைமை குழுவோட தலைவர் ராஜா சொல்லியிருக்கிறாரு. ஆனா நேர் மாறாக அமைச்சர் சேகர் பாபு அறநிலையத்துறையினுடைய பொற்காலம்னு எதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அது திமுக ஆட்சியில, இந்த ஆட்சியில தான் அறநிலையத்துறையினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப கரெக்டான ஸ்டேட்மெண்டா தெரியுது. பொற்காலமாக இருக்கு, அதுக்காகத்தான் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு அவரும். பொற்காலத்தை நீங்க எதுக்கு இந்த துறையில ஏன் கொண்டு வரணும், அதுதான் உங்க வேலையா அப்படின்னு போட்டு அவரை போட்டு தாக்குறவங்க தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இதை பற்றி நிறைவு செய்திடலாம். ஹெச்ராஜா வந்து இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரம் இல்லைன்னா இந்த சிலையை இவ்வளவு தெருவுக்கு செலவு வச்சிருக்கிறாங்க, யார் பெர்மிஷன் கொடுக்குறாங்க? தமிழ்நாடு அரசு தான் பெர்மிஷன் கொடுக்குது. அதே போல காவல்துறையினர் வந்து பல இடங்கள்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க அந்த சிலையை வச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்க இடத்துல. ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற விவகாரத்தை பல கோர்ட், சென்னை கோர்ட் மட்டும் இல்ல, இந்தியா ஒரே ஃப்ளோவை கெடுக்கிறதுக்கு மன்னிக்கணும், சொல்லுங்க சார், பெர்மிஷன் கொடுக்கிறது அதிகாரிகள். பெர்மிஷன் கொடுக்காம தகராறு வந்ததுன்னா அதுக்கு காரணம் அமைச்சர்கள். நீங்க அரசியல தெளிவாக புரிஞ்சு பேசணும். பெர்மிஷன் கொடுக்க நல்லது நடந்தா அது அதிகாரிகளால, தலைமைச் செயலாளரால அல்லது வேறு சில அதிகாரிகளால. அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். அந்த மாதிரிதான் ஒரு நரேஷனை பில்டு பண்ண பாக்குறாங்க. ஆனா அரசு வந்து எனக்கு தெரிஞ்சு சார், இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அறநிலையத்துறையில இருந்து, நான் ஒரு சன் நியூஸ் விவாதத்துல கூட குறிப்பிட்டேன்,
இத்தனை விழாக்கள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த அரசும் எடுத்ததே இல்லை சார். மகா சிவராத்திரிக்கு விழா, திருஞான சம்பந்தர் விழா, வள்ளலார் பெருவிழா, திருவள்ளுவர் பெருவிழா, ஔவையார் விழா, அறநிலையத்துறையிலிருந்து எடுக்காத விழா இல்லை அப்படின்ற அளவுக்கு இவர்கள் எல்லாம் கொண்டாடாத பண்டிகைகளை கூட அறநிலையத்துறை கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து ஹூ இஸ் இந்து அப்படின்ற அந்த கேள்வி வந்து எழுந்து விடுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை மக்கள் எலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்லயே அவங்க கொடுப்பாங்க. அது தெளிவாக இருக்கிறது. இவர்கள் இடையில் புகுந்து இந்த சந்துக்குள்ள கரடி விட்டு பாக்குற வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து விநாயகர் ஊர்வலம் நடக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்க கைகோர்ட் வந்து இது மத உரிமையும் அல்ல, இது மத விழாவும் அல்ல, இது அரசியல் நடவடிக்கைன்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாதுன்றத அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வரையறுத்து ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில நான் கோயம்புத்தூர் பகுதிகளில், திருப்பூர் பகுதிகளில் விசாரிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கான சிலை என்பது திருப்பூர்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரி ஒன்னுல இருந்து நகர்வதாக செய்தி. அந்த ஃபேக்டரி நடத்துபவர் இந்து முன்னணியினுடைய ஒரே ஒரு முக்கியமான நிர்வாகி. அவருக்கு சொந்தமான சிலைகள் தான் எல்லா இடத்துக்கும் நகர்த்தப்படுகிறது. அந்த சிலைகள் இந்த விலைக்கு விற்கப்படுகிறது. அதன் மூலமாக எவ்வளவு பணம் திரட்டப்படுகிறது, அது எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்றாங்க. இன்னும் முழுமையாக ஆதாரங்களை எடுத்துட்டு இருக்கேன். அதை இன்னும் விரிவா பேசணும்னு நினைக்கிறேன் சார். இதுக்கு பின்னாடியும் ஒரு ஹிந்துத்துவ மார்க்கெட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். எச் ராஜா போன்றவர்கள் பேசுகின்ற இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து காரைக்குடியிலையும் பார்த்துட்டோம், ஸ்கவுட் எலெக்ஷன்லையும் பார்த்துட்டோம். இது திரும்ப திரும்ப அதே அரசியல், புதுசா எதையும் பேச மாட்டாரு, திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே பேசுறாரு. அந்த ஃபிளாட் லைனை வந்து அவர் எப்படியாவது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு முயற்சி செய்யறாரு. 67ல இருந்து முயற்சி பண்றாங்க, இன்னும் பலிக்கல. ஆனா இப்போ காலம் ரொம்ப மாறி இருக்கிறது, இப்ப நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர்கள் வந்து மீண்டும் கொடியை உயர்த்த பார்க்கிறார்கள். பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி இந்திரகுமார். நன்றி சார். நாளைக்கும் நீங்க தான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன் சார். ஒரு வேளை சாரால நாளைக்கும் வர முடியலன்னா நாளைக்கும் வந்துருங்க. ஓகே, நன்றி. நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.